சென்ற பதிவிலே 5 புலன்கள் எப்படியாக சரீரத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது சரீரத்திலே இருக்கின்ற 5 புலன்கள், அதாவது சி, ஸ்மெல், ஹேர், டேஸ்ட், ஃபீல், அதாவது பார்த்தல், ருசித்தல், கேட்டல், உணருதல், முகருதல் என்று இந்த சரீரமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே 5 புலன்கள் உள்ளது. இந்த வீடியோவுடைய அந்த போட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். 3 வட்டம் இருக்கும். அதில் வெளிவட்டம் சரீரம் என்றும், உள்வட்டம் ஆவி என்றும், 3வது உள்வட்டம் ஆத்துமா என்றும் அதிலே வரையப்பட்டிருக்கும். அப்போ அந்த முதல்ல தேவன் சொல்கின்றார், அந்த வெளி சரீரத்திலே 5 புலன்கள், அது சரீரம் பூமிக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய 5 புலன் தேவன் தந்திருக்கின்றார். ஆனால் 6வது புலன் என்பது அது பரலோகத்தின் தொடர்பு கொள்ள வேண்டிய புலனாக இருக்கிறது. அது தேவன் தருகிற ஈவாக பசுத்தாவையாக இருக்கிறது என்பதை பற்றி சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். இப்பொழுது ஆவிக்கும் தேவன் அதே போல 5 புலன்களை தந்திருக்கின்றார். அது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது இதுவரை சண்டையிட்டவைகளில் மிக பெரிய யுத்தம், த கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபைட், மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1962 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் 70வது பேரா. நான் வாசிப்பதெல்லாம் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆப் மூலியமாக படிப்பீர் என்றால் அதிலே பேராக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆப்பில் படிக்கின்ற பொழுது நீங்கள் 49வது பேரா முதல் படிக்கலாம். அதே நீங்கள் புஸ்தகத்தில் படிக்கின்ற பொழுது 70வது பேரிலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். என்னிடம் என் குறிப்பு புஸ்தகத்தை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் ஒரு சிறு வரைபடம் அதில் வரையப்பட்டுள்ளது. இதை நான் அண்மையில் கரும் பலகையில் வரைந்து காண்பித்தேன். மனித சிந்தை ஒரு கோதுமை மணியைப் போல உண்டாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு வித்து, மனிதன் ஒரு வித்து. சரீர பிரகாரமாக நீங்கள் உங்கள் பெற்றோரின் வித்து. ஜீவன் தந்தையிடமிருந்து வருகிறது, சதை பாகம் தாயினிடமிருந்து வருகிறது. இவ்விரண்டும் ஒன்று சேரும்போது முட்டையும் இரத்தமும் ஒன்றாக கூடும்போது இரத்த அணுவில் ஜீவன் உள்ளது. அதிலிருந்து குழந்தை உண்டாகிறது. எந்த ஒரு விதைக்கும் வெளியே ஒரு ஓடு உண்டு. பாருங்கள், எந்த ஜீவனுக்கும் வெளியிலே ஒரு ஓடு உண்டு. அந்த ஓடுதான் இன்றைக்கு நம்முடைய சரீரம். அந்த சரீரம்தான் 5 புலன்களாக இந்த பூமியிலே பூமிக்கும் நமக்கும் தொடர்பு உள்ள இந்த 5 புலன்கள் தான் நம்மளை தொடர்பு கொள்ள வைக்கின்றது. உள்ளே அதை பாருங்கள், இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? மனிதன் ஒரு கோதுமை மணி போல உண்டாக்கப்பட்டிருக்கின்றான். ஜீவன் தந்தையிடம் வருகிறது, சதை பாகம் தாயினிடம் வருகிறது. பாருங்கள், இந்த இரத்தத்தில் தான் அணுவு உள்ளது, அதுவும் ஜீவன் அணுவு உள்ளது. எந்த ஒரு விதைக்கும் வெளியே ஒரு ஓடு உண்டு. உள்ளே சதை பாகம் உண்டு. சதை பாகத்தில் உள்ள ஜீவக்கிருமி உள்ளது. நாமும் அவ்வாறே உண்டாக்கப்பட்டுள்ளோம். நமக்கு சரீரம், ஆத்மா, ஆவி உண்டு. வெளிப்புறமான சரீரம்தான் ஓடு. அதற்குள் மனசாட்சி போன்றவைகளை கொண்ட ஆத்மா, ஆத்மாவிற்குள் ஆவி, ஆவிதான் மற்றெல்லாவற்றையும் நடத்துகிறது. பாருங்கள், அப்போ இன்றைக்கு நம்மளே தேவன் ஒரு கோதுமை மணி போல படைத்திருக்கின்றார். அந்த கோதுமை மணிக்கு எப்படியாக வெளிப்பக்கம் ஒரு ஓடு உள்ளதோ அதே போல பாருங்கள், நமக்கும் ஒரு ஓடு உள்ளது. அது சரீரமாகவும் ஆத்மாவாகவும் ஆவியாகவும் தேவன் வெளியே வைத்திருக்கின்றார். புறம்பான சரீரம், அதற்கு ஒரு ஓடு உண்டு. நீங்கள் வீட்டுக்கு சென்று 3 சிறு வட்டங்களை வரைவீர்களானால் வெளிப்புறமான சரீரத்திற்கு 5 புலன்கள் உள்ளன என்று காணலாம். அவை பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகர்தல், கேட்டல் என்பவனாம். இந்த புலன்களும் மனித சரீரத்தை நடத்துகின்றன. நாம் ஏற்க சென்ற பதிவில் பார்த்தோம். இந்த 5 விதமான புலன்கள் தான் மனிதனுடைய ஓடாகிய சரீரத்தை 5 புலன்கள் வழிநடத்துகிறது. அதாவது பூமிக்கும் நமக்கும் தொடர்பு கொள்ள வைக்கிறது.
பாருங்கள், சரீரத்துக்குள் ஆத்துமா ஒன்று உள்ளது. அந்த ஆத்துமா கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம் போன்றவைகளால் நடத்தப்படுகின்றன. இப்போ வெளியே எப்படி சரீரத்தை 5 புலன்கள் வழி நடத்துகிறதோ அதே போல ஆவிக்குளம் பாருங்கள் 5 புலன்களை தேவன் வைத்திருக்கின்றார். அது ஒன்று மெமரி, அஃபெக்ஷன், இமேஜினேஷன், கான்சியஸ், ரிசனிங் என்று சொல்லி தேவன் 5 விதமான காரியங்களை வைக்கின்றார். பாருங்கள், ஆனால் ஆவிக்கு ஒரே ஒரு புலன் மாத்திரமே உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்வோம். அது விசுவாசம் அல்லது சந்தேகம். பாருங்கள், வெளி தோற்றத்துக்கு 5 புலன், உள் ஆவிக்கு 5 புலன். ஆனால் ஆத்துமாவை பாருங்கள், ஆத்துமாவுக்கு ஒரே ஒரு காரியத்தை வைக்கின்றார். ஆனால் ஆவிக்கு ஒரே ஒரு புலன் மாத்திரமே உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்வோம். அது விசுவாசம் அல்லது சந்தேகம். அவை இரண்டில் ஒன்று மாத்திரமே ஆதிக்கம் செய்கிறது. பாருங்கள், அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் அவனை கர்த்தருடைய வார்த்தைக்கு வழிநடத்துகிறது. அந்த விசுவாசம் அவனை 5 புலன்களையும் ஆவிக்குரிய 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி இந்த விசுவாசம் அவனை வழிநடத்த செய்கிறது. அதே ஒரு மனிதனுக்குள் அவிசுவாசம் என்று இருக்கும் என்றால் அந்த அவிசுவாசம் பாருங்கள் அந்த மனிதனை சரீரத்தில் இருக்கிற 5 புலன்களையும் ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களையும் பாருங்கள் இந்த அவிசுவாசம் வழி நடத்தி விடுகிறது. இதனால் தாங்க ஒருவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான், ஒருவன் தேவனை மறுதலிக்கின்றான். பேதுரு போல இருக்கக்கூடியவர்கள் 6ஆம் புலனை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை கண்டு கொள்கிறார்கள். அதே பரிசேய சதுசேயர்கள் 5 புலன்கள் உள்ளதாக இருப்பதனாலே அவர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார்கள். அப்ப இந்த 6வது புலன் என்பது பாருங்கள் தேவன் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தருகிற விசுவாசமாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அது முற்றிலும் உண்மையே. மறுபடி வாசிக்கிறேன். ஆனால் ஆவிக்கு ஒரு புலன் மாத்திரமே உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்வோம். அது விசுவாசம் அல்லது சந்தேகம். அவ்விரண்டில் ஒன்று மாத்திரமே ஆதிக்க செய்கிறது. அது முற்றிலும் உண்மை. பாருங்கள், சரீரத்துக்கும் ஆத்துமாக்கும் உள்ளது போல பாருங்கள் ஆத்துமா பாருங்கள் கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம் போன்றவர்களால் வழிநடத்தப்படுகிறது. அதற்கு ஒரே சாலைதான் உண்டு. அதுதான் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுயாதீனம். நீங்கள் சந்தேகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இவைகளில் ஏதோ ஒன்றை நீங்கள் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், ஒன்று நீங்கள் விசுவாசத்துக்குள்ள வரலாம் அல்லது சந்தேகமாகிய அவிசுவாசத்துக்குள்ள நீங்கள் சென்று விடலாம். ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே சாத்தான் முக்கியமாக மனித ஆவி தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படியே தூண்டுகின்றான். ஆனால் தேவனோ முக்கியமாக அந்த ஆவியில் தமது வார்த்தையை வைக்க பார்க்கிறார். வார்த்தைகள் அதுதான் அது செய்கிறது. அப்பயாஸ் என்ன பண்ணிடுறான்? ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்கின்றான். அவிசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அவன் தூண்டி விடுகிறான். ஆனால் தேவனோ ஒரு மனிதனுக்குள் தன் ஆவியை கொடுத்து அந்த ஆவியின் மூலியமாக அவன் விசுவாசிக்க வைக்கின்றார். பாருங்கள், அப்ப நம்மளுக்குள் இருக்கிற 6வது புலன் அது விசுவாசமாக இருந்தால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அவிசுவாசமாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிறது. இதை சபை மாத்திரம் இப்பொழுது ஒன்றாக இணைக்கப்பட்டு இவர்கள் அனைவரும் ஒரே மனதோடு ஒரு சிறு சந்தேகமும் கூட அற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால் அடுத்து 5 நிமிடத்திற்குள் நம்முடைய பலவீனர் ஒருவராவது இருக்க மாட்டார்கள். பாருங்கள், ஒரு சபைக்குள்ள எல்லோருமே இந்த விசுவாசத்துக்குள்ள இருப்பார் என்றால் 5 நிமிடத்துக்குள், அதாவது ஒருமனப்பட்ட ஆவியோடு இந்த 6வது புலனாகிய விசுவாசத்துக்குள்ள இருப்பார்கள் என்றால் அடுத்த 5 நிமிடத்திற்குள் நம்மிடையே பலவீனர் ஒருவராது இருக்க மாட்டார்கள். எல்லோருமே பாருங்கள் சுகம் பெற்றுக்கொள்வார்கள். அதை மாத்திரம் நீங்கள் உறுதியாக விசுவாசித்தால் அங்குதான் யுத்தம் தொடங்குகின்றது. சரியாக உங்கள் சிந்தையில் பாருங்கள். அதனால்தான் இதுவரை சண்டையிட்டவர்கள் மிகப்பெரிய யுத்தம் சிந்தையின் போராட்டம். சிந்தை தான் மிகப்பெரிய யுத்தம்.
ஏனென்றால் தேவனும் சிந்தையிலே தன்னுடைய முத்திரையாகிய பசுத்தாவியை போடுகின்றார். பிசாசும் பாருங்கள், தன்னுடைய முத்திரையாகிய மிருகத்தின் முத்திரை சிந்தையில தான் போடுகின்றான், நெத்தியிலே போடுகின்றான். தேவனும் தன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை பிதாவின் நாமம் தன்னுடைய அந்த பிள்ளையுடைய நெத்தியின் மேலே தேவன் முத்திரையாக போடுகின்றார். பிசாசும் பாருங்கள், தன்னுடைய முத்திரையை ஒரு மனிதனுடைய நெத்தியில போடுகின்றான், சிந்தையில புகுத்துகின்றான். ஏவாளை பிசாசானவன் சிந்தையில தான் ஜெயித்தான். பாருங்கள், அந்த 6வது புலனை அவன் அங்கிருந்து எடுத்து விட்டான். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், பிசாசானவன் அவிசுவாசத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த 6வது புலனாகிய விசுவாசத்தை எடுத்து விடுகின்றான். விசுவாசத்தை எடுக்கின்ற பொழுது நீங்கள் மிருகத்தின் முத்திரைக்குள்ள வந்து விடுவீர்கள். சபைக்கு போகலாம், ஞானசான பெறலாம், ராபஜனம் பெறலாம், நல்லவனாக இருக்கலாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் சிந்தையிலிருந்து 6வது புலனை பிசாசு எடுத்து விட்டான் என்றால் நீங்கள் நல்லவராகவே இருந்துக்கிட்டு நரகத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் தேவன் 6வது புலனாகிய விசுவாசத்தை பாருங்கள் சிந்தையில வைக்கின்றார். மேலும் வாசிக்கிறேன், நீங்கள் அது கிறிஸ்தவ விஞ்ஞானம் அல்லவென்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதாவது ஜட பொருளின் மேல் சிந்தை ஆளுகை செய்தல் அதுவல்ல. 76வது பேராவை நான் வாசிக்கிறேன். சிந்தை ஜீவனை ஏற்றுக்கொள்கிறது. ஜீவன் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், இந்த சிந்தை தான் ஜீவனை ஏற்றுக்கொள்கிறது. ஜீவன் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது ஜீவனை கொண்டு வருகிறது. உங்கள் சிந்தையில் எழும் எண்ணம் அதை செய்வதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை எண்ணமாகிய வாய்க்கால்களின் வழியாக உள்ளே பிரவேசிக்கும் போது பாருங்கள், கிறிஸ்துவ விஞ்ஞானம் கூறுகிறபடி அது சிந்தையை மாத்திரம் சார்ந்ததல்ல, ஜட பொருளின் மேல் சிந்தை ஆளுகை செய்தல் இல்லை, இல்லவே இல்லை. உங்கள் சிந்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை கிரகித்துக் கொள்கின்றது. உங்கள் சிந்தையை நடத்துகிறது எது? உங்கள் ஆவி. உங்கள் ஆவி தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது. அது உங்களுக்குள் ஜீவனை கொண்டு வருகிறது. ஓ சகோதரனே, அது நிகழும்போது, அந்த வாய்க்கால் வழியாக ஜீவன் உங்களுக்குள் வரும்போது தேவனுடைய வார்த்தை உங்களில் வெளிப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்கள், சிந்தையிலே நீங்கள் ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த சிந்தைக்குள்ள இருந்த அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் விசுவாசிக்க வைத்து, அந்த விசுவாசத்தின் மூலியமாக பாருங்கள், வெளியே இருக்கிற சரீரத்தில் இருக்கிற 5 புலன்களையும் ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களையும் பாருங்கள், வயல்வெளிகளிலே அந்த கால்வாய் மூலியமாக எல்லா வயலுக்கும் தண்ணீர் எப்படி நீர் பாய்ச்சப்படுகிறதோ அதே போல பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்கிற சிந்தையின் மூலியமாக பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள சென்று அதை விசுவாசிக்க வைத்து, அந்த விசுவாசிக்கிற மூலியமாக பசுத்தாவி பாருங்கள் எல்லா விதமான புலன்களுக்கும் சென்று அது வெளித்தோற்றமாகிய சரீரத்தின் 5 புலன்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆவியின் 5 புலன்களுக்கும் பாருங்கள், அது நீர்ப்பாய்ச்சலாக வயல்வெளியிலே தண்ணி விடுற மாதிரி பாருங்கள், இந்த தண்ணீர் உங்களுக்குள்ள பாய்ந்து சுத்தப்படுத்தி உங்களை வற்றாத நதியை போல பாருங்கள் உங்கள் சரீரத்தை பேணி காத்துக் கொள்கிறது. இந்த 6வது புலனை ஒருவன் ஆளுகை செய்தால், இந்த 6வது புலனாவது ஒரு மனிதனை ஆளுகை செய்தால் அவன் கர்த்தருக்குள் வந்து விடுவான். அதே 6வது புலனை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அவிசுவாசமாக ஏற்றுக்கொள்வான் என்றால் பாருங்கள், அவன் கர்த்தரை மறுதலிக்கின்றான். அது என்ன செய்கிறது? நமது இருதயத்தின் மத்தியிலிருந்து, அதாவது ஆத்துமாவிலிருந்து அது புறப்பட்டு சென்று எல்லா வாய்க்கால்களையும் போஷிக்கின்றது. தொல்லை என்னவெனில், நாம் அநேக சத்தங்களுடனும் இங்கு நின்று கொண்டு அங்கு என்ன உள்ளதோ அதை ஏற்றுக்கொள்ள முயல்கின்றோம். நீங்கள் அதை நிறுத்திவிட்டு உண்மையான தேவனுடைய வார்த்தை பாயும் வாய்க்காலுக்கு வர வேண்டும். அப்பொழுது அது தானாகவே எல்லா இடங்களுக்கும் செல்லும். உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் முக்கியம் வாய்ந்தது. பாருங்கள், அப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வாய்க்கால் வழியாக
சரீரத்தின் ஓடு ஆகிய இந்த சரீரமாகிய அந்த 5 புலன்களுக்கும் உள்ள இருக்கிற 5 புலன்களுக்கும் பாருங்கள், உள்ள பெற்றுக்கொண்ட வார்த்தை தான் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல பாருங்கள், அது செழிப்பாக வளர்வதற்காக இந்த 5 புலன்களையும் இந்த ஆத்துமாவிலிருந்து வருகிற அந்த விசுவாசம் பாருங்கள் உங்களை வழிநடத்தி விடுகிறது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவன் வைத்திருக்கின்றார். நீங்கள் நான் திருடுவதில்லை, நான் குடிப்பதில்லை, இவைகளை செய்வதில்லை என்று கூறலாம். ஆனால் அதற்கும் இதற்கும் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சர்ச்சைக்கு போகலாம், நல்லவனா இருக்கலாம், என்ன வேணாலும் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து பூமியில நல்லவன் என்று பேரு வாங்கிக்கலாம். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் நான் திருடுவதில்லை, நான் குடிப்பதில்லை, இவைகளை செய்வதில்லை என்று கூறலாம். ஆனால் அதற்கும் இதற்கும் ஒன்றுமே இல்லை. அது உள்ளில் உள்ளதை பொறுத்தது. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும், இவை யாவும் மதிக்கப்பட வேண்டியவைகளே. ஆனால் இயேசு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று கூறினார். பாருங்கள், உங்களுக்குள்ள மாறுதல் ஏற்பட வேண்டும். இல்லையேல் அது செயற்கையான ஒன்றை காண்பிப்பது போல ஆகிவிடுகின்றது. ஏனெனில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அதை செய்ய வேண்டும் என்னும் ஆவல் குடிக்கொண்டுள்ளது. அது செயற்கையாக இருக்கக்கூடாது, அது உண்மையாகவே இருக்க வேண்டும். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வைத்திருக்கின்றார். நீ நல்லவனாய் இருக்கலாம், சபைக்கு போகலாம், ராபசத்தை பெற்றுக்கலாம், ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் 6வது புலன் ஆகிய பரிசுத்த ஆவியாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்கின்ற பொழுதுதான் பேதுருவை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். நிக்கோதேமு வந்தாரு, இயேசு கிறிஸ்துவ நிக்கோதேமு தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டாரு. ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ மறுபடியும் பெற சொன்னாரு. ஐயோ, நான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறேன், நான் எப்படி இப்போ என் தாயினுடைய கருவுக்குள்ளே நான் மறுபடியும் போய் எப்படி பிறக்க முடியும்? நீ இஸ்ரவேலுடைய போதகராக இருந்து இந்த வெளிப்பாடு கூட உனக்கு பெற்றுக்கொள்ளவில்லையே. மாம்சத்தில் வெளிப்பட்டுக்கு இந்த இயேசுதான் கிறிஸ்து, இவர்தான் தேவன் என்று நீ மறுபடியும் பிறந்து பேதுருவை போல கண்டு கொண்டால் மாத்திரம்தான் உனக்கு நித்திய ஜீவன் என்று தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் பேதுரு அவரை கண்டு கொண்டான். ஆசிரியனாகிய பாருங்கள் நிக்கோதேமு அங்கே இழந்து போய்விட்டான். இப்படிப்பட்ட காரியம் பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. அது ஒரு சாலை வழியாகத்தான் வர வேண்டும். அதுதான் உங்கள் சுயாதீனம். உங்கள் சிந்தனைகளின் மூலமாக அது உங்கள் ஆத்துமாவுக்குள் வர வேண்டும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அதை உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். உங்களுக்கு புரிகிறதா? சபையோர் ஆமீன் என்கின்றனர். பார்த்தீர்களா? அதுதான் போர்க்களம். அதை மாத்திரம் உங்களால் முதலாவதாக தொடங்கக்கூடுமானால் நாம் காரியங்களை செய்ய அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், விசுவாசம்தான் நம்மளுக்குள்ள வேண்டும். அந்த விசுவாசம்தான் இன்றைக்கு நமக்கு 6வது புலன். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள் இந்த விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள் வராதபடிக்கு தடை பண்ணி விடுகிறார்கள். எப்படி தடை பண்ணுகிறார்கள்? ஒரு மனிதனாகவே தனக்குள்ள 6வது புலன் ஏற்பட்டு அந்த 6வது புலன் மூலியமாக தேவனை கண்டு கொண்டால்தான் அவன் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆனால் இன்றைய சபை கோட்பாடு என்ன செய்து விட்டது? ஒருவனை சபைக்கு சேர்த்து கொள்வதற்காக, உங்க வீட்டில் கஷ்டமா இருக்குதா, சபைக்கு வாங்க. திருமணம் ஆகவில்லையா, சபைக்கு நீங்க வாங்க. உங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சபைக்கு வாங்க. வேலை கிடைக்கலையா, சபைக்கு வாங்க. வீடு கட்ட போறீங்களா, சபைக்கு வாங்க. இப்படிதான் என்ன பண்ணிட்டார்கள்? சபை ஸ்தாபன கோட்பாடுகள் போதகர்கள் இப்படிதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்களை சபையில் சேர்த்து கொள்வதற்காக
கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்காமல், அவர்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் அவர்களை கொண்டு வந்து சபையிலே அங்கத்தினராக ஞானஸ்நானத்தை கொடுத்து, ராபோஷனத்தை கொடுத்து, அவர்களை சபையின் அங்கத்தில் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்குள்ளே நீங்கள் போய் எப்படி கிரியை செய்ய முடியும்? சுயாதீனமாக ஒருவன் நின்று கொண்டு கர்த்தரை தேட வேண்டிய இந்த காலத்திலே அவனுடைய ஆத்துமாக்குள்ள நீ சென்று உன்னுடைய ஞானத்தை எப்படி அவனுக்குள்ள நீங்கள் துருத்த முடியும்? அவனாகவே தேடி, அவனாகவே வார்த்தை கண்டுபிடிச்சி, அவனாகவே நடந்து வந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவன் பரிபூர்ணம் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகளோ போதகமோ பாருங்கள், இன்றைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற சபைக்கு வா, வேலை கிடைக்கும் சபைக்கு வா என்று பாருங்கள், அவனுடைய ஆத்துமாக்களுக்குள் சென்று இவனுடைய எண்ணத்தை அங்கே விதைக்கப்பட்டு விடுகின்றான். அப்ப எங்க அந்த விசுவாசிகள் ஆராதனை புலனை பெற்றுக்கொள்ள முடியும்? இவன் தான் தடை பண்ணிட்டானே. சுயாதீனமாக போய் கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக ஒரு விசுவாசியுடைய ஆத்துமாக்குள்ள ஒரு சபை ஸ்தாபன கோட்பாடுகள், ஒரு போதகருடைய எண்ணங்கள் கொண்டு வந்து போட்டு விட்டீங்களே, அவன் எப்படி ஆறாவது புலனை பெற்றுக்கொள்ள முடியும்? பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அதே செய்தியில தான் இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம் என்ற செய்தியில 83வது பேரா முதல் 85 பேராவது வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் ஒருவர் வேறொருவர் கையை பிடித்து கொண்டு, ஓ சகோதரன் ஜான், என்ன தெரியுமா, நீங்களும் நானும் இவ்வளவு நாட்களாக அண்டை வீட்டுக்காரராக இருந்து வருகிறோம், பீடத்திற்கு வந்து முழங்கார் படியிடுங்கள் என்று நிர்பந்திக்கின்றனர். பாருங்கள், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு, நீ நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு, நான் எங்கள் சபைக்கு போகிறேன், நீ எங்கள் சபைக்கு வா, நான் பீடத்தண்டை போய் முழங்கால் படியிட போகிறேன், நீயும் வந்து முழங்கால் படியிடு என்று ஒருவரே நீங்கள் நிர்பந்தம் செய்கிறீர்கள். அவர் என்ன செய்கிறார்? ஒரு கரும்பலகை இங்கிருந்தால் நலமாக இருக்கும். அவர் என்ன செய்கிறார் என்பதை வரைந்து காண்பிக்கலாம். அவர் சிநேகத்தின் மூலியமாக மற்றவருடைய ஆத்துமாவில் கிரியை செய்ய பார்க்கிறார். பார்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்ற முறையில், தெரிந்தவர் என்ற முறையில், அண்டை வீட்டுக்காரர் என்ற முறையில் பாருங்கள், மற்றவருடைய ஆத்துமாவில் இவருடைய கிரியை கொண்டு போய் அங்கு செலுத்தும்படி பார்க்கிறார். இவர் என்னென்ன செய்கிறாரோ அதே போல அவரையும் செய்வதற்காக முயற்சி செய்ய பண்ணி வைக்கின்றார். இது தாங்க இன்னைக்கு ஒரு போதகர் செய்கிறான். மாசத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாமை யார் என்று அவன் கண்டு கொள்ளாமல் இருந்தால் விசுவாசிகளும் கண்டு கொள்ள மாட்டார்கள். விசுவாசி யாராவது ஒருவன் சென்று, சகோதரனே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்ற செய்தியில 33வது பேராவில் ஆபிரகாம் இடத்திலும் சாராளத்திலும் முதுகே திருப்பி நின்று காட்டிக் கொண்டிருந்த ஏலோயும் ஆபிரகாம் இடத்துல மனிதனாக வந்தாரே, அதே போல அந்த கடைசி நாட்களிலே தேவன் வருவன்னு சொல்லியிருந்தாரு. அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பிரண்ணாம் குடத்துக்குள்ளே அவருடைய முதுகே திருப்பி நின்று கொண்டு, நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பசுத்தாவி என்று கர்த்தரால் ஆகாத காரியம் என்ற செய்தியில 33வது பேராவில் பேசியிருக்கிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரு விசுவாசி கேட்கின்ற பொழுது, அந்த போதகருக்கு அந்த வெளிப்பாடு தெரியவில்லை என்றால் அவன் என்ன செய்து விடுகிறான்? அந்த விசுவாசியுடைய ஆத்துமாவுக்குள்ள சென்று இவனுடைய போதகத்தை செலுத்தி விடுகிறான். ஐயோ சகோதரனே, சும்மாது, அவர் ஏழையும் அல்ல, அவர் கர்த்தர் அல்ல, அவர் ஏதோ ஒரு பேராக்குள்ள அவர் பேசிட்டாரு. பாருங்கள், அவன் தெரிந்து கொள்ள வந்து ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு போதகத்தை கேட்டா, இந்த போதகர் அவனுடைய இருதயத்துக்குள் சென்று ஆத்துமாக்குள் சென்று இவருடைய ஞானத்தை அங்கே விதைத்து விடுகின்றார். இன்னைக்கு இப்படி தாங்க ஒரு மனிதனா செய்தி எடுத்து படித்து அதை பேராக்களை போய் ஒரு தெரிஞ்சவன்ட்டியோ சபை போதகர்கிட்டையோ சபை மூப்பர்கிட்டையோ போய் கொண்டு போய் காமிக்கின்ற பொழுது அவங்க ஆத்துமாக்குள்ளே இவங்க பூந்து விளையாண்டுறாங்க. ஐயோ பிரதர் அது தவறு, ஐயோ பிரதர் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பாருங்கள், அந்த ஆத்துமாக்குள்ளே இவர்களுடைய வித்தை போட்டு விடுகிறார்கள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன்.
அவர் சிநேகிதனின் மூலம் மற்றவருடைய ஆத்துமாவில் கிரியை செய்ய பார்க்கின்றார். அது நடக்காது, அது வழி ஆகாது, நிச்சயமாக அதுவில்லை. அவர் எதை கொண்டு கிரியை செய்ய முயல்கிறார்? பழைய ஞாபகங்களின் மூலம். அவருடைய ஆத்துமாவில், ஓ சகோதரன் ஜான், உங்களுக்கு அருமையான தாயார் இருந்தார்கள், அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து போனார்கள். பழைய ஞாபகம், பாருங்கள், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அது உங்கள் சுயாதீனத்தின் மூலியமாக வர வேண்டிய ஒன்று. பாருங்கள், சுயாதீனத்தின் மூலியமாகத்தான் நீங்களாகவே தானாகவே ஒரு வார்த்தை, ஒரு செய்தி எடுத்து படித்து நீங்களாகவே கர்த்தரை தேடி நீங்களாகவே வெளிப்பாடை பெற்றுக்கொண்டால்தான் அது உங்களை 100% வழிநடத்தும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்போ நான் கையிலே இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம் என்ற செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் முடிந்தால் உங்களுக்கு ஒரு 4-5 பேரை தான் வாசித்து காண்பிக்க முடியும். ஆனால் நீங்களாவே படிச்சீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற நான் சொல்லக்கூடாத, நான் சொல்லாமல் விட்டுவிட்ட அநேக பேராக்கள், அநேக ரகசியங்கள் உண்டு. இதை நீங்களே எடுத்து படிப்பீர் என்றால் நான் சொன்ன வார்த்தைகளை காட்டிலும் அதிகமான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதாங்க சுயாதீனம். பாருங்கள், நீங்க சுயாதீனத்துக்கு நீங்க பாருங்கள், நீங்களாகவே வந்து செய்தி எடுத்து நீங்களாகவே படித்து நீங்களாகவே 6வது புலனாகிய இந்த விசுவாசம் என்னக்கூடிய இந்த 6வது புலனை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். எந்த சபை போதுகிற உங்களுக்கு 6வது புலன் தரவே முடியாது. எந்த ஞானஸ்தானமோ உங்களுக்கு 6வது புலன் தரவே முடியாது. எந்த ராபோஜனமே உங்களுக்கு 6வது புலன் தர முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன் குறித்தாரோ, அவர் சிந்தையிலே உலக தோற்றத்துக்கு முன்பாக வானம் பூமி சகலத்தையும் படைப்பதற்கு முன்பாக யாரை தன்னோட சிந்தையில வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த 6வது புலனாகிய தேவன் விசுவாசத்தையும் பசுத்தாவையும் தருகின்றார். சுயாதீனமாக வார்த்தைக்குள்ள வாங்க. ஒருவரை நம்பி ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு வார்த்தைக்குள்ள வரவே வராதிங்க. நீங்களாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. உங்களுக்குள்ள 6வது புலன் இருந்தால் இந்த 5 புலன்களையும் இந்த 6வது புலன் கட்டுப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிய வைக்கும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 85வது பேரா. அது உங்கள் சுயாதீனத்தின் மூலியமாக வர வேண்டிய ஒன்று. நீங்களாகவே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் அனுமதித்து தாயார் நல்லவளாக இருந்தார்கள் என்பதற்காக நீங்கள் வருவது இல்லை. நீங்கள் நல்ல அண்டை வீட்டார் என்பதற்காக வருவது இல்லை. தேவன் உங்களை அழைப்பதனால் நீங்கள் வருகின்றீர்கள். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றது. நீங்கள் மாத்திரம் எல்லாவற்றையும் வழி நின்று அகற்றி மனசாட்சி, புலன்கள் போன்றவைகளை வார்த்தை உள்ள வர அனுமதிப்பீர்களானால் அந்த வார்த்தை அது கூறியுள்ளது அப்படியே செய்யும். பாருங்கள், ஐயோ எங்கள் அம்மா அங்கே சர்ச்சைக்கு போகிறாங்கன்னு நான் போகிறேன், அல்லது எங்கள் ஒய்ஃப் அங்கே போகுதுன்று நான் சர்ச்சைக்கு போகிறேன், அல்லது என்னுடைய ஓனர் என்னை சர்ச்சைக்கு கூப்பிட்டுட்டாருப்பா, அவங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டுக்கிறார், அங்கே போகிறேன். பாருங்கள், இது உங்களை பரலோகம் கூட்டிகிட்டு போகாது. நீங்களாகவே வார்த்தை எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் இந்த 3வது வேதகமத்தில் 1வது வேதகமாகிய பழைய ஏற்பாடு, 2வது வேதகமாகிய புதிய ஏற்பாடு, இந்த 3வது வேதகம் உரைக்கப்பட்ட வார்த்தையில கர்த்தர் உங்களை தியானிக்க வைத்து உங்கள் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அநேக செய்திகளையும் அநேக வேதாகங்களையும் வாசிக்கின்ற பொழுது தேவன் அதிலே உங்களுக்கு வார்த்தை கொண்டு போதித்து அந்த வார்த்தை உங்களுக்கு பேதுரை போல இவர்தான் ஏலோயம் என்று, இவர்தான் கர்த்தர் என்று தேவன் உங்களுக்கு வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டால்தான் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். அவர் சொல்றார், இவர் சொல்றார், வருவீர் என்றால் உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் செய்து அதிக நேரம் செலுத்தி உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சரியான பாதையில் கடந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். அப்படி நீங்கள் வார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் தேவன் உங்களை முன்குறித்திருக்க வேண்டும். முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன்
விசுவாசம் என்கின்ற 6வது புலனாகிய பரிசுத்த ஆவியை தேவன் தருகின்றார். பாருங்கள், 86வது பேரா வாசிக்கிறேன். அது எதை கொண்டு மூடப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? நீங்கள் சகோதரன் ரெண்ணாமே மனசாட்சி, புலன்கள் போன்றவைகளை இதனுடன் யாதொரு சம்பந்தமும் இல்லை எனலாம். நிச்சயம் உண்டு. நீங்கள் வார்த்தையை உள்ளே வர அனுமதித்து அது மனசாட்சியால் மூடினால் அதனால் வளர முடியாது. அது உருக்குலைந்த வார்த்தையாகிவிடும். பாருங்கள், நீங்கள் வார்த்தை கொண்டு வந்து மனசாட்சியில மூட முடியாது, அதனால் வளர முடியாது. அது உருக்குலைந்து வார்த்தையாகிவிடும். உருக்குலைந்த வார்த்தையாகிவிடும். ஒரு நல்ல தானியம் பூமியில் புதைக்கப்பட்டு அதன் மேல் ஒரு கோல் விழுந்தால் என்ன நடக்கும் என்று கவனித்தீர்களா? அது கோணலாகவே வளரும். ஏனெனில் அதன் வளர்ச்சியை ஏதோ ஒன்று தடை செய்து விட்டது. இன்றைக்கு நமது பெந்தகோஸ்து விசுவாசத்தின் விவகாரமும் அதுவே. நாம் நமக்கு போதிக்கப்பட்ட விசுவாசத்தின் வளர்ச்சியை, நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியை தடை செய்வதற்கு அநேக காரியங்களை அனுமதித்து விட்டோம். நாம் மற்றவர்களை பார்க்கின்றோம். பாருங்கள், மற்றவனை தான் பார்க்கிறோம் நம்ம. ஐயோ, அந்த பிரதர் வித்தியாசமா இருக்கிறாரே, அவர் இதை ஏத்துக்கலையே, இந்த புதிய நாமத்தை ஏத்துக்கலையே. எனக்கு முன்னாடி ஒருத்தர் சபைக்கு போயிட்டு இருந்தாரு, அவர் 25 வருஷமா இந்த செய்தியில் இருக்கிறாரு, அவர் இந்த வார்த்தையை ஏத்துக்கலையே. நான் இன்னைக்கு தானே வந்திருக்கிறேன். நான் இந்த செய்தியை படிக்கின்ற பொழுது இவர் இயேசுவென்று, இவர் கிறிஸ்துவென்று என்னுடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே, ஆனா இவங்க ஏன் ஏத்துக்கல? பாருங்கள், அப்படியே அவங்க அங்கு ஸ்டாப் ஆகிறார்கள். ஏனென்றால் வார்த்தை உங்களுக்குள் வருகின்ற பொழுது தடை செய்வதற்கு அநேக காரியங்களை நாம் அனுமதித்து விட்டுவிட்டோம். பிசாசு எப்பொழுதுமே மற்றவர்களின் தோல்விகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றானே என்று உண்மையான சாட்சி நீங்கள் கேளாதபடிக்கு உங்களை அதனின்று விலக்கி விடுகின்றான். பிசாசு எப்போது என்ன செய்வான்? மற்றவர்களின் தோல்வியை காண்பித்து, பாருங்க, இந்த பிரதர் இத்தனை வருஷமா இருந்தாரு, அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த பிரதர் அங்க போயிட்டு இருந்தாரு, அவரு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாரு, பிறகு விட்டுட்டு வந்துட்டாரு. இப்படிதான் காண்பிக்கவன தவிர கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும்படியாக பிசாசு உங்களிடத்திலே ஒரு வார்த்தையை காண்பிப்பதற்கு அவன் தடை செய்கின்றான். சில நேரங்களில் அவன் ஏதோ ஒன்றை பாவனை செய்யும் ஒரு மாய்மலக்காரனை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றான். பாருங்கள், சில நேரங்களில் அவன் ஏதோ ஒன்றை பாவனை செய்கின்ற ஒரு மாய்மலக்காரனை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றான். அவன் ஆள் மரட்டம் செய்தவனபடியால் அவனால் அதை செய்ய முடிவதில்லை. ஆனால் அது மாத்திரம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வந்திருக்குமானால் வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று அந்த நிலைக்கு அதில் நிலைத்திருக்க வேண்டும். பார்த்தாயா சகோதரியே, அது சிந்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுது அது இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தத்துரூபமாகிவிடும். அப்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளில் புலன்களை அனைத்துமே பசுத்த ஆவியினால் முழுவதும் சுத்தமாக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நீ தேவனுடைய புலனாகி விடுகிறாய். நீ தேவனுடைய மனசாட்சியாக விடுகின்றாய். தேவனுடைய சம்பந்தப்பட்டுள்ள அனைத்துமே உன் வழியாக பாய்கின்றது. உனக்கு எங்கும் எந்த சந்தேகமும் எழுவது இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே முதல்ல சிந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நெத்தியாகிய சிந்தையில்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பசுத்தாவின்னு சொல்லக்கூடிய முத்திரையிலே அபிஷேகம் பண்ணுகின்றார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்து பாருங்கள். பிசாசான் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் மிருகத்தின் முத்திரையை அவருடைய நெத்தியில போடுகின்றான். நெத்தி என்பது என சிந்தையை குறிக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிந்தையில வைக்கின்றார். பிசாசும் பாருங்கள், தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிந்தையில வைக்கின்றான். அப்ப சிந்தையில எந்த வார்த்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த வார்த்தை தான் உங்களை இருதயத்துக்குள்ள சென்று கூட்டு சென்று இருதயத்துக்குள்ளிருந்து வெளி சரீரமாகிய 5 புலன்களுக்கும் உள் சரீரமாகிய 5 புலன்களுக்கும் பாருங்கள் அவன் உங்களை வழிநடத்தி கர்த்தருடைய வார்த்தையை தூரம் கொண்டு செல்கின்றான். அதே சிந்தையிலே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது அது இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு
அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தத்துருவமாகிவிடும். அப்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளில் புலன்கள் அனைத்துமே பசுத்த ஆவினால் முழுவதும் சுத்தமாக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நீ தேவனுடைய புலனாகி விடுகிறாய். நீ தேவனுடைய மனசாட்சி விடுகின்றாய். தேவனுடைய சம்பந்தப்பட்ட அனைத்துமே உன் வழியாக பாய்கின்றது. உனக்கு எங்கும் எந்த சந்தேகமும் எழுவது இல்லை. பாருங்கள், அப்போ சிந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வார்த்தை என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையினுடைய கிரிகள் தான் பாருங்கள் உங்களை வழிநடத்துகிறது. அப்ப இந்த 6வது புலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்றால் இந்த 6வது புலனாகிய விசுவாசமாகிய பசுத்தாவி உங்களை வழிநடத்துகிறது. அதே 6வது புலன் வருகிற அந்த விசுவாசத்துக்கு பதிலாக நீங்கள் அவிசுவாசத்தை பெற்றுக்கொள்வீர் என்றால் இந்த அவிசுவாசம் பாருங்கள் உங்களை கர்த்தரை விட்டு தூரமாக வழி நடத்தி விடுகிறது. இதனால் தான் பாருங்கள் ஒவ்வொரு காலத்திலுமே இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வருகின்ற பொழுது சில முன்குறிக்கப்பட்ட பிள்ளை மாத்திரம் அவர் கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் பாருங்கள் மறுதலித்து விட்டார்கள். அதே போல 2ஆம் வரிகளை பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக ஏலோயும் பிரண்ணாம் வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த 6வது புலனாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம்தான் இவர் யார் என்று கண்டு கொள்ள முடியும். இந்த 6வது புலனை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பாருங்கள் சதுசேயரை போல ஆசிரியர்களை போல பாருங்கள் முதல் வரிகளை எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள் அதே போல 2ஆம் வரிகளும் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாமை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, 6வது புலனை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? உங்கள் சரீரத்தை இந்த 6வது புலனாகிய விசுவாசம் உங்களை ஆட்கொள்கிறதா அல்லது அவிசுவாசமாகிய இந்த கர்த்தருடைய வார்த்தை மறுதலிக்கிற ஆவியாகிய இந்த அவிசுவாசம் உங்களை ஆட்கொள்கிறதா? நம் அடுத்த பதிவில் இன்னும் அதிகமான காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு